ரத்தினமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நாட்டின் 76வது குடியரசு தினம் இந்தியா முழுவதும் ஜனவரி 26இல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வேங்கடமங்கலம் ஊராட்சி ரத்தினமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் அரசு தொடக்கப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் திருமதி கே. லதா மற்றும் திருமதி ஜெயலட்சுமி தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வேங்கடமங்கல ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கல்யாணி ரவி தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேங்கடமங்கலம் ஊராட்சி செயலர் திருமதி வளர்மதி அவர்கள், இந்தியாவில் காசநோய் வாய்ப்புகள் குறைவதற்காக நமது அரசு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறதும், குழந்தை தொழிலாளர் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் ஆபத்தான வேளையில் ஈடுபடுவது தடுப்போம். தேசப்பிதா மகாத்மா காந்தி கனவை நினைவாக்கும் வகையில் தொழுநோய் இல்லாத இந்தியாவை அனைவருடனும் இணைந்து உருவாக்குவோம் என பல்வேறு உறுதிமொழிகள் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரவி அவர்கள் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த கிராம சபை கூட்டத்தில் வேங்கடமங்கலம் ஊராட்சி துணைத் தலைவர் சந்திரன், அனைத்து வார்டு உறுப்பினர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மனித உறுதி ETV செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் வினோதினி சதீஷ்குமார். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும். ஒவ்வொரு தேர்தலிலும் எந்தவித அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, சமூக தாக்கமின்றியும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்களின்றி வாக்களிப்போம் என்றும் இதனால் உறுதியளிக்கிறோம்.